அனைவருக்கும் உங்களோட வணக்கம். எல்லாரும் இப்ப இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம அடிப்படை வருமத்துல பல்வலி குணமாகிறதுக்கான என்னென்ன முறைகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். முதல்ல பல்வலி ஏன் வருது, பல் சிதைவு ஏன் வருது, பல் அரிப்பு, சிதைவு, பல் கூச்சம், பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன வருது, ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காலையில நேரத்துல அந்த மூலிகை சார்ந்த பல்பொடிகள் உபயோகம் செய்யாதது மிகப்பெரிய ஒரு காரணம். அந்த காலத்துல மூலிகை சம்பந்தப்பட்ட பல்பொடிகளை தான் பயன்படுத்தினாங்க. இதுலயும் அவரவர்களே செஞ்சதுதான் பயன்படுத்தினாங்க. அதிகமான கசப்பு சுவைய காலை வேளையில கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு கருவேலங்குச்சி, வேப்பங்குச்சியில தான் பல் விளக்குனாங்க. மூலிகை பல்பொடியை தாண்டி அவங்க வேப்பங்குச்சி இதெல்லாம் இது பண்ணிட்டு சாதாரண சாம்பல், அடுப்பு சாம்பல் எடுத்து அப்படியே பல் விளக்கிட்டு வாய்க்கு பிடிச்சு விட்டாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம அந்த வேயை மறந்துட்டோம். அதுல இருந்து நம்ம வெளியில ரொம்ப தூரம் வெளியில வந்துட்டோம். அடுத்தது கால்சியம் உணவு முறைகளை நம்ம சரியா எடுத்துக்கிறது இல்லை. எடுத்துக்கிறோம்னா சரியா எடுத்துக்கிறது இல்லை. பால் எல்லாரும் குடிப்போம், அதுல பால்ல கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு. ஆனா எந்த நேரத்துல எப்படி கொடுக்கணும்? இரவு நேரத்துல சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பால் விதவிதப்பான முறையில குடிச்சிட்டு நம்ம தூங்க சொன்னோம்னா அந்த கால்சியம் சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதுலயும் பாக்கெட் பால் தான் இப்ப அதிகமா எடுத்துக்கிறோம். பசும்பால் தான் நமக்கு உடலுக்கு மிகவும் நல்லது, உகந்தது. ஒரு சிலருக்கு பசும்பாலின் மூலமாக கிடைக்கக்கூடிய கால்சியம் முழுமையாக கிடைக்கும், ஒரு சிலருக்கு அந்த பசும்பாலை சரியாக ஜீரணமாகாது. ஏன்னா ஒரு சிலர் உடம்பு அதை ஏத்துக்கும், ஒரு சிலர் உடம்பு அதை ஏத்துக்காது. அதற்கு மாற்றாக நீங்க தானிய பால் எது வேணாலும் நீங்க குடிக்கலாம். இப்ப கேழ்வரகுனா பால் கேழ்வரகுனே தனியா இருக்கு, அதுல நீங்க பால் எடுக்கிறதுக்கு நல்லா வரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா கம்புல இருந்து நீங்க பால் எடுக்கலாம், கேழ்வரகுல இருந்து எடுக்கலாம், வெள்ளைச்சோளத்துல இருந்து எடுக்கலாம், சிவப்பு சோளத்துல இருந்து எடுக்கலாம், சாமையில இருந்து எடுக்கலாம், திணையில இருந்து எடுக்கலாம், நிலக்கடலை, வேர்க்கடலை இருந்து நீங்க பால் எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விலை குறைவாக எந்த தானியங்கள் கிடைக்குதோ அந்தந்த பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி விலை குறைவாக கிடைக்கக்கூடிய தானியங்கள் இருந்து நீங்க பால் எடுத்து நீங்க அதை குடிக்கலாம். இல்லைன்னா எப்பவும் சாதாரண அளவுக்கு நமக்கு பொதுவான ஒரு விலையில கிடைக்கக்கூடியது தேங்காய். அந்த தேங்காயில இருந்து பால் எடுத்து ஒரு 1/2 டம்ளர் இல்ல 1 டம்ளர் அளவுக்கு நீங்க குடிச்சிட்டு வரும்போது அந்த முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கலாம். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது தவிர்க்கலாம். குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த குழந்தைகள் 1 வயசுல இருந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பாலை நீங்க ஒரு 1/4 டம்ளர், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தினமும் கொடுத்துக்கிட்டு வந்து பாருங்க, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மூலிகை பல்பொடிகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. திரிப்பலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரிப்பலா சூரணத்தை நீங்களே வீட்டுல செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில, சித்தா மெடிக்கல் கடைகளுக்கு கிடைக்கிறத வாங்கி அதை மட்டுமே நீங்க பல்பொடியாக தயாரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, மூலிகை பல்பொடி எப்படி தயாரிக்கலாங்கிறதுக்கான ஒரு விவரம், ஒரு வீடியோவை நான் தனியாவே உங்களுக்காக நான் பதிவிடுறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, பலன் பெறுங்க. சரி, இந்த மாதிரி பிரச்சனைகளா இருந்தா ஓகே, இதுக்கான உணவுகள் எது எடுத்துக்கலாம்? காட்டியான அரிசி கஞ்சி காலையில எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளாகட்டும், பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் காட்டியான அரிசி கஞ்சி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அடுத்தது வரும புள்ளிகளை நீங்க எது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு பல்வலி வந்துருச்சு, அவங்களுக்கு வரும புள்ளிகள் எது கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். நீங்க வலது கையிலயோ இடது கையிலயோ எந்த கையில வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? முதல்ல நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த விரல் பகுதியில இந்த இடத்துல நீங்க அழுத்தணும். அதாவது 2 பக்கமே சேர்த்துதான் அழுத்தணும். இரண்டு நிமிடத்திலிருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க அழுத்தலாம். பல்வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்படி நீங்க அழுத்தும் பொழுது கொஞ்சம் வலி உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கலாம் தாராளமா. மற்றதுக்கெல்லாம் நம்ம இப்படித்தான் வைப்போம், ஆனா இதுக்கு நல்லாவே அழுத்தம் கொடுக்கலாம். நான் அழுத்தி இருக்கிறது உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கணும். இந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்க தொடர்ந்து இதை கொடுத்துட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும்.
பல்ல அந்த அரிப்பு மாதிரி வந்துருச்சு, சிதைவு வந்துருச்சுன்னா அது முழுமையா குணமாகாது. ஆனா அடுத்தது வர்றது உங்களுக்கு தவிர்க்கப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு விரலையும் 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் கொடுக்கலாம். பல்வலி அதிகப்படியா உங்களுக்கு வந்துருச்சு, அந்த நேரத்துல உடனடியாக உங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் முடியல, அந்த எந்த இடத்துல உங்களுக்கு பல்வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்க மின்சார தைலம் தயாரிச்சு வச்சுக்கோங்க. எந்த நேரத்துல வேணாலும் அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த மாதிரி பல்வலி வர இடத்துல எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு மட்டும் நீங்க விட்டுட்டு கட்டை விரல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த நகத்துக்கு கீழ் பகுதியில இப்படி தேய்ச்சி விடணும். ஏன்னா நல்லா அழுத்தம் கொடுங்க. பல் பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு வலி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு கொடுங்க. அந்த நேரத்துல இங்கேயும் அழுத்தம் இருக்கணும், அதாவது இங்கேயும் நீங்க அழுத்தம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க அழுத்தம் கொடுக்கணும். பாருங்க, இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்பகுதியில் அழுத்தம் கொடுக்கணும். பல்வலி இருக்கிறவங்க இந்த பிரச்சனை, இப்ப நான் மேற்கண்ட இந்த இதுலாம் சொன்னது பல் கூச்சம், ஈறு வீக்கம், இந்த மாதிரி பிரச்சனை நாளடைவில் உங்களுக்கு சரியாகிறதுக்கு. நிறைய பேர் பல் நமக்கு முழுமையான வெள்ளை நிறத்துல இருக்கணும் அப்படின்ட்டு பல்ல போய் சுத்தப்படுத்திட்டு வந்துருவாங்க. அந்த எனாமல் பகுதியை நம்ம சேரவே விடாம பல் பாதுகாப்புக்கு நம்ம விட அதை புரிஞ்சுக்காமையே எனாமல் இருக்கக்கூடாதுன்னு நல்லா தேய்ச்சி எடுத்துருவாங்க. அந்த எனாமல் இருக்கிறதா நமக்கு பல் சிதைவு ஏற்படாம பல்ல அரிப்பு ஏற்படாம ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு நீங்க மூலிகைகள் பல்பொடியை நீங்க பயன்படுத்துவதன் மூலமாகவே பல் சுத்தங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இதாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளிகளையும் 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் தொடர்ந்து நீங்க கொடுக்கலாம். அடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி கொடுக்கும். அதன் பிறகு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நெக பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இப்படி உரசணும். ரொம்ப வேகமா பண்ணாதீங்க, கொஞ்சம் நிதானமா மெதுவாக கொடுங்க. இல்ல குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த இதை நீங்க தொடர்ந்து இந்த பல் இதுக்கு நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வரும் பொழுது பிற்காலத்துல உங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இதா இருக்கும். ஆனா அதே சமயத்துல குழந்தைகளுக்கு இதை கொடுத்துட்டு சாக்லேட்டு மைதா சம்பந்தப்பட்ட உணவுகள் நீங்க கொடுத்துட்டு வரீங்கன்னா பல் சிதைவு நிச்சயமா இருக்கும். அதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு இனிப்பு சாக்லேட்டும் நான் கொடுக்க வேணாம்னு சொல்ல, அதிகப்படியான இனிப்புகளையும் அதிகப்படியான சாக்லேட்களையும் தவிர்த்தாங்க. இந்த அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் கருப்பட்டியில செஞ்ச உணவுகளோ இல்ல இனிப்புகளோ நாட்டு சர்க்கரையில செஞ்ச உணவுகளோ இனிப்புகளோ எடுத்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த உணவு வகைகள் எடுத்துக்கிட்டு இந்த வர்ம புள்ளிகளை பயன்படுத்தி பாருங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்களும் சரி, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நீங்க பாரம்பரிய உணவுகள் எடுத்துக்கங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்க பரிந்துரை செய்யுங்க. அதே மாதிரி வர்மங்கிறதையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பது உறுதி. அனைவரும் ஆரோக்கியம் அடையும். நன்றி, வணக்கம்.